பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை சங்கீதம் 59வது அதிகாரம் வசனம் 10 உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவனின் சத்துருக்கு ஒரு நீதி சறுக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். மிகுந்த நெருக்கத்தில், மிகுந்த போராட்டத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல கடந்து வந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரா, எப்படி நடக்கும்னு சொல்லி தாவீது பெரிய கேள்விக்குறியோடு திகிலோடு இருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இன்னைக்கு எந்த இடத்துல திகிலோடு கலக்கத்தோடு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கேள்விக்குறியா இருக்குமோ, நான் நல்லா வந்துருவனா, என் குடும்பம் நல்லா வந்துருமா, என் பிள்ளைகள் நல்லா வந்துருவாங்களா, இந்த வசனத்தின்படி நீங்க சொல்லணும், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை, கர்த்தர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திக்க போறார். என் பற்றாக்குறை எல்லாம் மாறப்போகிறது. இது நாள் வரை எதுல நீங்க பற்றாக்குறையில் இருந்தீங்களோ, எந்த இடத்துல முன்னேற முடியாதபடி, எந்த இடத்துல மிகுந்த சிறுமையின் நிலைமையில, மிகுந்த தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தீங்களோ, அந்த நிலைமை மாறுவதற்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வசனம் சங்கீதம் 59:10 வசனத்தின்படி, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய எனக்கு பலனை கொடுப்பார், எனக்கு ஞானத்தை கொடுப்பார். இதுவரை இது எப்படி செய்யணும் தெரியாதீங்க, செய்ய முடியாதபடி தடுக்கப்பட்ட ஒரு பெரிய தடையில இருந்த கர்த்தர் அந்த தடையை மாற்ற போறார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இன்றைக்கு உங்களுக்கு விடை தெரியாம இருக்கலாம், இன்றைக்கு ஒரு வழி புலப்படாம இருக்கலாம். நான் எந்த வழியில போக, எந்த வழியில காரியங்களை மாற்ற எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே அறிக்கை, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த கிருபை உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரும். அந்த கிருபை உங்க பற்றாக்குறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எந்த கிருபை, எந்த அற்புதத்தின் வல்லமை தண்ணீரை திராட்சரசமா மாற்றினதோ, அதே அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏதோ சில காரணத்தினால உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி, நீங்க முதலாவது எடுத்த அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம், திருமண வாழ்க்கை கட்டப்படுமா, திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமா, திருமணக்கு நல்ல குடும்பம் இருக்குமா, சங்கீதம் 59:10 வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்திப்பார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது, அன்பு மகனே மகளே, திரும்ப என் குடும்பம் கட்டப்படுமா, திரும்ப எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குமான்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை மாறாதான் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. சங்கீதம் 59:10 வசனத்தின்படி உங்க வாழ்க்கை மாறும், உங்க மாறுதல் கடந்து வரும். தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்திப்பார். எந்த இடத்துல மாற்றம் உருவாகணும், எந்த இடத்துல விடுதலை வரணும், எந்த இடத்துல ஜெயம் வரணும், சங்கீதம் 59:10 கிருபையினால 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 உங்களை சந்திப்பார். அந்த கிருபையின் கரம் உங்களுக்காய் கடந்து வருகிற பொழுது, எந்த பட்டணத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலன்னு காத்து கொண்டிருந்தீங்களோ, எந்த தேசத்தினுடைய விசா அப்ரூவல் காத்து கொண்டிருந்தீங்களோ, எந்த உயர் பதவியில உங்களை விட முடியாதபடி ஒரு தடுப்பு, ஒரு மனிதர்கள் தடுத்து வைத்திருந்தாங்களோ, அந்த தடைகள் எல்லாம் மாற போகிறது. தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை சந்திக்க போகிறார். கர்த்தருடைய மகிமையான அற்புதமான அந்த வல்லமை உங்களுக்காய் செயல்பட போகிறது. சங்கீதம் 59:10 அறிக்கை செய்து கொண்டே இருங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார்னு. எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை சந்திப்பார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். எல்லாவற்றிலும் தேவ மகிமையும் தேவ கிருபையும் உங்களை அளவில்லாதபடி நிரப்போ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.